இருக்கிறது. என்ன நாட்டிய பேரொலி டான்ஸ் கிளாஸ் போகாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் அப்போ அதான்ல. என்ன அதான்ல? சரி அப்போ அது இல்ல. ஹலோ, பேசுறது கொஞ்சம் தெளிவா பேசலாம்ல. இந்த 2 விரல்ல ஏதாவது ஒன்று தொட. ட்ரை. வாவ், தேங்க் காட். என்னன்னு சொல்லு. நீ எம்டிஎம்ல இருப்பியா இல்ல எம்டிஹெச் போவியான்னு போட்டு பார்த்தேன். எம்டிஎம் தான் வந்துச்சு. அதான் இந்த ரியாக்ஷன். ஒருவேளை அந்த விரல தொட்டு இருந்தா இதே ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பேன். 2 விரலையும் எம்டிஎம் தான் வச்சிருந்தேன். ப்ளீஸ் பிரியா, போகாத. நான் போறேன்னு யார் சொன்னது? எனக்கு தெரியும் நீ பிரின்சிபால்ட்ட பத்தி பேசியிருக்கேன்னு. அவர் இன்னும் ஓகே சொல்லலையே. ஒண்ணு பண்ணு, எதுவா இருந்தாலும் 4 நாள் கழிச்சு முடிவு பண்ணு. என்ன சிரிக்கிற? மாறுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு எனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா நான் எம்டிஹெச்க்கு போகாம இருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். இங்க நீ ஒருத்தந்தான் என்னோட ஃப்ரெண்டு. மற்றவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. சச்சா, எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும். பிரபுக்கெல்லாம் என்ன கண்டாலே பிடிக்காது. யார் சொன்னது? யாரோ என்னை பத்தி தப்பா உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க பிரியா. 3 எழுத்து மந்திரம் பிரியா. என்னை கவிதை எழுத வைக்கும் எந்திரம் பிரியா. என்னை வாழ வைக்கும் தந்திரம் பிரியா. சொதப்பிட்டனோ? நீ சொன்ன கவிதைக்கு பிரியா இப்போவே செவ்வரேறி குச்சி எம்டிஹெச் போயிருக்கணும். அவ்வளவு கேவலமா? மகா கேவலமா இருந்துச்சு. என்னடா எந்திரம் தந்திரம்ட்டு. விடு பிரியா, கவிதையா போய் சொல்லாம நிஜமா சொல்றேன். போகாத பிரியா. இப்ப என்ன சொல்ற? பிரபு ஓகே, ஆனா ஜானி உதயெல்லாம் வந்துட்டானுடா. இல்ல பிரியா, இதை நீ ஒரு காரணமா சொல்லக்கூடாதுல்ல. அதான் கிளாஸுக்கு வெளியே எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்க சொன்னேன். அப்போ மைக்கேல்? மைக்கேல் மட்டும் எப்போ வருவான் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. ஆனா வந்தா இதத்தான் சொல்லுவான். இல்ல, எனக்கு மைக்கேல பார்த்தாலே பயம். அன்னைக்கு நீ டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் அவனுக்கும் உன்னை பார்த்தா பயம்தான். என்ன இன்னும் மைக்கேல காணோம்? கியூ டைலாக் கரெக்டா சொன்னதான் மைக்கேல் வருவான். என்ன சொல்லணும்? மைக்கேலுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லி பாரு, உடனே வருவான். ட்ரை பண்ணி பாரு. மைக்கேலுக்கு என்ன பிடிக்காது. யார் சொன்னது? எவ்வளவு நேரம் தான் நானும் வெளியே மறைஞ்சு நிக்கிறது? அவங்களுக்கு பிடிக்காதான், அதுக்காக நாங்க வில்லனும் கிடையாது. நாங்களும் ஜாலியானவங்க தான். நீங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்கீங்களோ நாங்களும் அப்படிதான். இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னே தெரியல. அவங்க உன்னை மாற சொல்றாங்க, நாங்க உன்னை அப்படியே இருன்னு சொல்றோம். யோசி பிரியா. யோசின்ட்டு அப்படின்னு எப்படிடா? நம்மளா எஸ்கேப் ஆகும். ஓகே, பாய் பிரியா. பாய் பிரியா. குட் மார்னிங் சார். மார்னிங். ஸ்கூல் மாறதுக்காக சொல்லியிருந்தேனே சார். ஆர் யூ ஷுவர்? எஸ் சார். செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க சேர்ந்த. அப்புறம் என்ன? இல்ல சார், அது தமிழே பரவாயில்ல. யூ ஷுட் ஹவ் தாட் ட்வைஸ் பிஃபோர் ஜாயினிங். சாரி சார். உங்க அப்பாட்ட பேசுனியா? எஸ் சார், தே ஆர் ஓகே வித் இட். இங்க இருக்கிற பசங்களால வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. மாஸ்டர்ஸ் எல்லாம் ஓகேவா? எஸ் சார், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல சார். தென் வாட்? இல்ல சார், அது தட்ஸ் an aided ஸ்கூல். கஷ்டப்படுற பசங்க பயன்படுறதுக்காக நடத்தப்படுறது. உன்ன மாதிரி பசங்க அங்க சேர்றது ஒரு ஏழை பையனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இருக்கும். சாரி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. யூ மீன் தட் புலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார்.
எப்படி அவங்க பாதி நாள் ஸ்கூலுக்கு வெளியே தான் இருக்க போறாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்காக தான் நீ மாற போறேன்னா ஐ அட்வைஸ் யூ நாட் டு டூ இட். இல்ல சார். தென் ஐ லவ் டு சார்ஜ் யூ வித் MTM ஃபீஸ். அது பரவாயில்ல சார். அதானே, எப்படி ஃபீஸ் கொடுக்க போறது உங்க அப்பா தானே, உனக்கு என்ன? சாரி சார். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் மாறுறதுன்னா இட்ஸ் இம்பாசிபிள். எஸ் சார். ஃபார்ம் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கோ. எஸ் சார். நல்லா யோசிச்சுக்கோ. இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா இட் இஸ் கன்சிடர்ட் தட் யூ ஆர் ரிமைனிங் இன் தி ஸ்கூல். கொடுத்துட்றேன் சார். தேங்க்யூ சார். கனா காணும்